அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் பிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆரிகானோ, 1 ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குருவோம். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் உருளைக்கிழங்கோ சிக்கன் ரெண்டுமே வேக வைக்கும் போது உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. கரெக்டாக 2 ஸ்பூன் மட்டும் சேருங்க. நல்லா பிசைஞ்சிருங்க, ஏன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் கரெக்டாக போகணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, நல்லா ஒரு பெரிய பால் சைஸில் இந்த மாதிரி அழகான உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். ஒரு கிண்ணத்தில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், நார்மலாக கரைச்சிக்கோங்க. நீங்கள் இஃப்தாருக்கு இந்த மாதிரி முதலே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பொரிக்கிறப்போ டக்குன்னு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறலாம். பாருங்கள், நம்ம ஊட்டி வச்சோம் இல்லையா, அந்த உருண்டை எடுத்து இந்த மைதா மாவு மிக்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கம் மாவு படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து, நான் இங்கே வேக வச்ச நூடுல்ஸ் வச்சுருக்கேன், ப்ளைன் நூடுல்ஸ். இதில் போட்டு இந்த மாதிரி மேலே நூடுல்ஸை வச்சு டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. பாருங்கள், டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதில் ஒட்ட வேண்டிய அளவுக்கு தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் அதிலே ஒட்டிக்கிறோம். இதுக்கு மைதா பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கணும், பார்த்தீங்களா? ஏன்னா அப்போ தான் அந்த பால் மேலே கரெக்டாக அந்த மைதா ஒட்டும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு பாலில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த மைதா பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த பால் மேலே ஒட்டும். அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸில் போட்டு மேலே அந்த நூடுல்ஸை வச்சு டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க, ஒட்டிக்கும். இந்த நூடுல்ஸில் நான் எதுவுமே போடலை, சாதாரண நூடுல்ஸை ப்ளைனாக வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மேலே நூடுல்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் பால் எடுத்து இதில் போட்டுடலாம்.
நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நூடுல்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பாலாக ரெடி பண்ணி கரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறலாம். அடுப்பு நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்து கிறிஸ்பியாகி வரணும். மற்றபடி உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாமே ஏற்கனவே நம்ம கொஞ்சம் குக் பண்ணது தான். சிக்கன், உருளைக்கிழங்கு எல்லாமே. இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மாற்றிடுங்க. முதல்ல கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சம் நூடுல்ஸ் கலர் மாதிரி இந்த மாதிரி வரும்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது, கொஞ்சம் கோல்டு கலராக மாறி வரும்போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் மாற்றிடுங்க. முதல்ல நூடுல்ஸ் போடும் போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி கலர் மாறும் போது ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டிங்கன்னா அது கிறிஸ்பியாக மாறி வர கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். பாருங்கள், நான் நம்ம போட்ட மசாலா உள்ள உருளைக்கிழங்கு எதுவுமே கலரில், நூடுல்ஸ் கூட கொஞ்சம் கூட கலரில். பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக மேலே ஒட்டிகிட்ருக்குன்னு. கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. ஃபுல்லாகவே நல்ல கோல்டு கலர் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இஃப்தாருக்கு எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி புதுசான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால பிரியமாக சாப்பிடுவாங்க. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.